ஜெகத்குரு டாக்டர் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் திவ்யாத்ம சொருபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கனிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா அதாவது சீதாயனம் என்ற புத்தகத்திலிருந்து நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். சீதா மாதாவும் ஹனுமனும் கூட இந்த வனப்பகுதியின் புறப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களுக்காக சென்றுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை புலியானது கொன்று விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம், அதற்காக தான் போகிறாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர், அந்த ஊரின் வழியில் நின்று இந்த ஊர் தான் அப்படின்னு மாதா முடிவெடுத்து அங்கே போகிறாங்க. அந்த பர்டிகுலர் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த வீட்டோட நபர் வெளியே பார்க்குறாரு, யாரோ நம்ம வீட்டு வாசலில் நிற்கிறாங்கன்னு. அங்கே நிற்பது மகாராணி. உடனே அவருக்கு பெரிய ஆச்சரியம். இருந்தாலும் வரவேற்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது மகாராணி, உங்களை நான் வரவேற்கிறேன். அந்த நிலையில கூட நாங்கள் இல்லை, ஏன்னா எங்களுக்கு மிக பெரும் துயரம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதா சொல்றாங்க. அவங்க வீட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவி துக்கம் தாழ முடியாம அழுதுட்டு இருக்காங்க, வேதனையோட இருக்காங்க. அதற்கு மாதா சொல்றாங்க, தாயே, உன்னுடைய வேதனை எனக்கு புரியுது. ஏன்னா நானும் ஒரு தாய் தான். உனது மன வேதனையை போக்க நான் மூலிகை போட்டு உணவு சமைத்து எடுத்து வந்திருக்கேன். என் கையால் உனக்கு ஊட்டி விடுறேன். உனது மனதில் ஏற்பட்ட அந்த வேதனை சற்று குறையும், சாந்தமடைவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா 3 நாட்களாக உணவு எடுத்துக்கல, உறக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. மாதா உணவு கொடுத்ததும் அவருக்கு மிகவும் சாந்தம் ஏற்படுது. மாதா அன்போட கொடுத்த அந்த உணவினாலோ என்னவோ அந்த பெண் என்ன ஆனாங்கன்னா உறங்கிடுறாங்களாமா. உடனே அந்த உணவை உண்ட பிறகு அந்த பெண்ணுக்கு உறக்கம் விடுகிறது. அந்த பெண்ணோட கணவனும், அம்மா, நீங்க என்ன உணவு கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல. என் மனைவிக்கு அவ 3 தினமா உறங்காம உண்ணாம எப்பவுமே கண்ணு விழிச்சிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க நிம்மதியா உறங்குறாங்க. உங்களுக்கு நான் எவ்வளோ நன்றி சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. அதுல கடைசியா இருக்கிறது 3வது பையன். அந்த பையனை இப்ப 3 நாளைக்கு முன்னாடி இந்த வனப்பகுதியில இருக்கக்கூடிய ஒரு புலி கொன்னு போட்டுருச்சுமா. இதனால எங்களுக்கு பெரிய துக்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதெல்லாம் சொன்னோன்னே, இது தெரிஞ்சுதான் வந்திருக்கேன், உங்களுடைய துயரம் போக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதா சொல்றாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, சிறிது நேரத்திலேயே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, இரவாகி போயிடுச்சு. அதற்கு அந்த மனிதர் சொல்றாரு, இரவாயிடுச்சம்மா, நீங்க எங்க இந்த இரவு நேரத்துல எங்க தங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு மாதா ஹனுமனை நோக்கி பார்க்குறாங்களாமா. ஹனுமான் சொல்றாரு, இந்த இரவு நேரத்துல நம்ம பயணிக்க முடியாதம்மா, நம்ம இங்கேயே எங்கேயாவது தங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு உடனே அந்த நபர் சொல்றாரு, அப்படின்னா நீங்க உங்களுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோமா தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு மாதா சொல்றாங்க, அப்படியெல்லாம் உங்களுக்கு இல்லை, உங்க ஊர்ல தங்குறதுக்கு நீங்க எந்த ஏற்பாடும் செய்ய வேண்டாம். நாங்க உங்களுடைய துயரம் போக்குறதுக்கு தான் நாங்கள் அங்கே வந்திருக்கோமே தவிர நீங்க எங்களை சிறப்புப்படுத்துறதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லி மாதா சொல்றாங்க. எங்களுக்கு நீங்க பணிவிடை எதுவும் செய்ய வேண்டாம், உங்களுக்கு அதாவது உங்களுடைய துயரம் போக்குறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் உங்களோடய தங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாதா சொல்றாங்க. உன்னோட மனைவி உறங்கிட்டு இருக்காங்க, இப்போ அவரை அப்படியே விட்டுட்டு போக அப்படி என்னால் விட்டுட்டு போக முடியாது, இன்று இரவு நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரோட நாளை காலை அவருடைய நலன் தெரிஞ்சுக்கிட்டு
நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதா சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன குடிசை ஏற்பாடு கொடுக்குறாங்க. மாதா அங்கே போய் தங்கியிருக்காங்க. அன்று இரவு முழுவதும் முடிந்து மறுநாள் அதிகாலை பொழுதுல பார்த்தீங்கன்னா மாதாவோட குடிசையை சுற்றி நிறைய பேர் வந்துடுறாங்க. மகாராணி இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஊர் முழுக்க வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது. கௌரவத்தோட பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அங்கே வந்தவங்களில் ஒருத்தர் சொல்கிறாரு, மகாராணி நீங்கள் பயப்பட வேணாம். அதாவது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்து கூடிய சீக்கிரத்தில் அந்த புலியை வந்து நாங்கள் கொன்னுடுறோம், தேடி கண்டுபிடிச்சு கொன்னுடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எதை தான் காதால் கேட்கக்கூடாது என்று எண்ணினாரோ அந்த விஷயமே அவங்க காதுக்கு கேட்க வருது. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் நடந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னெச்சரிக்கையாக மாதா வர்றாங்க. அதே போல் அங்கே பேசுகிறாங்க. இது கேட்ட உடனே மாதா சொல்கிறாங்க, அந்த நபரை பார்த்து அவரை பார்த்தா அந்த ஊர் முக்கியஸ்தர்களில் ஒருத்தர் போல தெரிகிறாரு. நீங்கள் அந்த புலியை கொல்லக்கூடாது, அதனால் இன்னும் வந்து ஹிம்சை வந்து அதிகமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மாதா. கொல்வது கொல்லப்படுவது இத்துடன் நின்று போகணும், இதோட முடிஞ்சிடணும், இனிமே அது தொடரக்கூடாது. அனைவரும் கூட அமைதியாகி விட்டனராம். மாதா அப்படி சொன்ன உடனே கொல்லவும் கூடாது கொல்லப்படவும் கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதர் வந்து அந்த ஊர் முக்கியஸ்தரில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை மறுபடி தொடர்ந்து பேசுகிறாரு. நாங்கள் இந்த வன விலங்குகளை கொல்லவில்லை என்றால் அவைகள் வந்து நாட்டிற்குள்ளார வந்து இந்த மாதிரி ஹிம்சைகள் நிறைய ஏற்பட்டுடும், மக்களை கொன்று போட்டுடும் அப்பொழுது அப்படின்னு சொல்றாரு அவர். மாதா அப்ப சொல்றாங்க, நான் அந்த பெண் புலியை சந்தித்தேன். ஒரு வேட்டைக்காரன் அந்த புலியோட குட்டிய வேட்டையாடி கொன்று விட்டான். அந்த கோபத்தினால அந்த புலி பழி வாங்கியிருக்கு. நான் அந்த பெண் புலியிடம் பேசி அவற்றை அடர்ந்த காட்டுக்குள்ளார அனுப்பிவிட்டேன். இனி வெளியே அது வராது, யாரையும் எதுவும் செய்யாது, கொல்லாது அப்படின்னு சொல்லி மாதா சொல்றாங்க. நீங்க கூட புலியை வேட்டையாடி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள். உங்கள் ஊரிலே மிகவும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இப்போ அதாவது அந்த ஊர்ல உள்ள குழந்தை தானே கொல்லப்பட்டிருக்கு அது சொல்றாங்க. அந்த அதே போல பெண் புலிக்கும் நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. என்னன்னா இதை இங்கேயே நிறுத்தி விடலாம். ஏன்னா பெண் புலியோட குட்டியை தானே கொண்டு இருக்காங்க. அப்ப அதுக்கும் நஷ்டம் இல்லையா? எப்படி ஒரு மனித குழந்தை இருக்குதோ அந்த குடும்பத்திற்கு கஷ்டமா, அதே போல அந்த பெண் புலிக்கும் அதுவும் தாய் தானே, அதுக்கும் அது கஷ்டமா இருக்கும்ல, அதனுடைய குழந்தை இறந்தது. அதுதான் ரெண்டு பக்கமுமே நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. அதனால இது இப்போ இதோட நிறுத்திடலாம், இதை வந்து மீண்டும் தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாதா சொல்றாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அனைவரும் கூட ஆயுதங்களோட மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா தயாரா இருக்காங்களாமா. அந்த புலியை கொல்வதற்காக கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்களாமா. மாதா மீண்டும் ஒரு முறை அவர்களிடம் கேட்டுக்கிறாங்களாமா, இது சரியான தீர்வு இல்லை, நீங்க அந்த பெண் புலியை துரத்தி வேட்டையாடுவது நல்லது கிடையாது. ஊர் மக்களில் சிலர் வந்து அதை ஏற்க மறுக்கிறாங்களாமா. அம்மா, உங்களுக்கே தெரியும் நாங்க எவ்வளவு வேதனையில இருக்கிறோம்னு. ஒரு குழந்தை இறந்து விடுச்சு, மீண்டும் மற்றொரு குழந்தையை இழக்க நாங்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாதா அப்ப நினைச்சிட்டு இருக்காங்களாமா, இவர்களுக்கு நல்லது கூறினால் இவர்களின் புத்தியில் ஏனோ ஏறவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு மாதா யோசிச்சுட்டு இருக்காங்களாமா. நம்ம நல்லது சொன்னாலும் கூட இவங்களோட புத்தியில ஏற மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு மாதா நினைக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவ்வூர் பெண்கள் திடீர்னு இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன பண்றாங்களாம், எல்லாரும் ஒன்று திரண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் அனைவரையும் சுற்றி நிற்கிறாங்களாமா. அந்த பெரியவர்கள்லாம் பார்த்துட்டு கேட்குறாங்களாம், ஊர் பெரியவர்கள்லாம், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க, எங்களையா சுற்றி வளைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு.
அதற்கு அந்த பெண்கள் சொல்றாங்களாம், மகாராணி நமது வேதனையை தீர்க்க இவ்வளவு தூரம் நம்மை நோக்கி வந்திருக்கிறாங்க. நமக்காக, நமது நல்லதற்காக மகாராணி கூறியதை கேட்க வேண்டும். அதை கேட்காமல் வேட்டைக்கு செல்வது நல்லதில்லை. நாங்கள் உங்களை வேட்டைக்கு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாம் சுத்தி வளைச்சு நிக்கிறாங்களாமா. இதற்கு என்ன தீர்வு என்று யோசிச்சுக்கிட்டே இறந்த குழந்தையின் குடிசைக்குள்ளார இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்கம்மா. இதுக்கு என்னதான் தீர்வு, இவங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு மாதா யோசிச்சுக்கிட்டு பார்க்குறாங்களா, அந்த அந்த இறந்து போன அந்த குழந்தையோட தாய் அந்த குடிசையில இருந்து வெளியில வராங்க. அவங்க நேராக அம்மா கிட்ட வந்து அம்மாவுடைய பாதங்களை பண்ணிடுறாங்களாமா. பாதங்களை தொட்டு வணங்குறாங்க. மாதா அவங்கள எழுப்பி கட்டி அணைத்து அந்த பெண்ணின் காதுல மெல்ல சொல்றாங்களாம், இரவு உன்னுடைய கனவுல உனது மகனை நீ பார்த்தாய் தானே, உன்னிடம் என்ன கூறினான், உன் மகன் என்ன உங்ககிட்ட சொன்னானோ அது இந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட காதுல மெல்ல சொல்றாங்களாம் மாதா. அப்பொழுது அந்த தாய் வந்து சொல்றாங்க, இறந்து போன எனது மகனை நான் கனவிலே பார்த்தேன். என்னிடம் அவன் பேசினான். நான் இறந்து விட்டேன் என்று எண்ணி அந்த பெண் புலியை கொன்று விடாதீர்கள். அந்த பெண் புலி கூட தனது குட்டியை இழந்திருக்கு. நான் நான் இல்லைன்னா உனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு, எவ்வளவு அழுதுட்டு இருக்கு இல்லம்மா, அது போல அந்த பெண் புலி கூட அதுக்கும் கூட வேதனை இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயோட அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்கான் கனவுல வந்து. அந்த தாய் வந்து கண்கள்ல நீர் மழுக அழுதுகிட்டே சொல்றாங்க, என்னோட பையன் இப்படி வந்து சொன்னான். மகாராணி வந்து கூறுவதை கேளுங்கள். மகாராணி சொல்வது நமது பிள்ளைக்காகத்தான், நமது பிள்ளைக்காக, அதை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்றாங்க. அப்ப அந்த தாய்க்கு தானே வேதனை. அவரே முன் வந்து சொல்றாரு. அனைவரும் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணாங்க, சரி அவரு அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க போயிட்டாங்களாமா. என்ன இங்க நடந்தது அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு இரவு கனவிலே அந்த பையன் வந்து சொல்றான், நான் இறந்துட்டேங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியுதுமா, நான் அடுத்து மேலுலகம் போகணும், நீ அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா என்னால மேல போக முடியாது. அது மட்டும் இல்லாம நான் இறந்ததுக்காக நீ இவ்வளவு அழறையே, அதே போலதானே அந்த பெண் புலியும் அதோட குட்டியை விட்டு தவித்து எவ்வளவு வருத்தப்படும். இது வந்து நீ அதனுடைய பாதுகாப்பிற்காக நீங்க வந்து அந்த பெண் புலியை வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த பையன் சொல்றான். இது வந்து உணர்ந்து கொண்ட அந்த பெண் வந்து உடனே வந்து இங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க. ஊர் மக்கள்கிட்ட சொன்ன உடனே அவர்களுக்கெல்லாம் புரிந்து அவர்கள் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. சரி, ஓகே, உனக்கு சந்தோஷம்னா எங்களுக்கு சந்தோஷம், ஆனா இனி அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க. வேட்டைக்கு செல்லும் சிலரிடம் மாதா சொல்றாங்களாம், இந்த வனம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. இங்கு தனது தேவைக்கு மேல எதையும் எடுக்கக்கூடாது, யாருக்கும் உரிமை கிடையாது. மாதா சொல்றாங்க, அங்க தனது தேவைக்கு மேல அதிகமா எடுத்துக்கொள்ளும் போது வனத்திலே இயற்கையிலே சீரழிவு ஏற்படும். இதெல்லாம் வந்து இத கேட்ட அங்க இருந்த பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, அம்மா நாங்க வந்து யாருமே எங்களுடைய தேவைக்கு ஏற்பதான் நாங்க எடுத்துக்கிறோம், தேவைக்கு அதிகமா நாங்க எதுவுமே எடுத்துக்கல. ஆனா அயோத்தியிலிருந்து சிலர் வந்து அப்பப்போ வனப்பகுதியில நுழைந்து வேட்டையாடிட்டு போறாங்க. அவர்களின் தேவைகளுக்கு அவங்க தேவைக்காக இங்க வந்து வேட்டையாடுறது இல்ல, தேவைக்கு அது தேவையில்லாம அவங்களுடைய பொழுதுபோக்கிற்காக இங்க வந்து வேட்டையாடிக்கிட்டு போறாங்க. அதனுடைய பிரதிபலன் தான் இப்போ நாங்கெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த பெரியவர் சொல்றாரு. இதை வந்து தடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு. மாதாவுக்கு ஆச்சரியம். ஏன்னா இப்பொழுதுதான் முதன்முறையா கேள்விப்படுறாங்க. அவரிடம் மாதா சொல்றாங்க, நீங்க என்னிடம் விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
அந்த தாயிடம் போய் மீண்டும் சொல்கிறாங்களாம், அம்மா உனக்கு வரக்கூடிய காலத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், இருந்தாலும் கூட இறந்து போன மகனின் இழப்பை வந்து ஈடுகட்ட முடியாது தான். பிறக்க போகும் குழந்தை வந்து உனக்கு மிகவும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். இறந்து போன மகனின் ப பயணத்தை வந்து நீ நிறுத்தாத. உனது கண்ணீர் வந்து அந்த ஆன்மாவை பின்னால் இழுக்கிறது. அந்த ஆன்மா வந்து முன்னாடி போகிறதுக்கு முடியலை. உனது அன்பு அங்கே வேணும், கண்ணீர் இல்லை. உனது அன்பை அந்த ஆன்மாவிற்கு கொடுத்து கொண்டே இரு. ஒரு தாயாக இருந்து நீ அதை செய்யணும். இது ஒன்றே நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி மாதா வந்து அந்த பெண்ணிட்ட சொல்கிறாங்க. நீ வந்து உன்னுடைய மகன் அவனுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு உதவியாக நீ இருக்கணும்னு நினச்சின்னா என்ன பண்ணணும்? அன்பு செலுத்து அவன் மேலே. அதை நினச்சி அவனை நினச்சி அழ வேண்டாம். அவன் அடுத்த வேலையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தாயே மாதாவிடம் வந்து கண்ணீர் மல்க கூறுகிறாங்களாமா. அதுவரை புரியாத நிலையில் இருந்த அந்த தாய்க்கு கனவிலே மகனை பார்க்கிற வரலும் அவங்களுக்கு எதுவுமே புரியல, துக்கம்தான் இருந்துச்சு. எப்போ அவங்க கனவுல மகனை பார்த்தாங்களோ அதன் பிறகு அவங்களுக்கும் தெரிய வந்துடுச்சு. அதனால மாதாவிற்கு நிறைய நன்றிகள் சொல்றாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மாதாவும் எல்லாத்துக்கிட்டையும் விடை பெற்றுட்டு ஹனுமனுடன் ரதம் ஏறி மறுநாள் வந்து அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. ஹனுமன் வந்து வரும்போது ஹனுமன் மாதாவிடம் கேட்குறாரு, அம்மா உங்களுக்கு தெரிந்தாரா அவன் அந்த குழந்தையின் ஆன்மா வந்து உங்களுக்கு தெரிந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு மாதா சொல்கிறாங்க, ஆமாம், குழந்தையின் ஆன்மா திக்கு தெரியாமல் சரீரத்திற்குள்ளும் வர முடியாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வேதனையோட சுற்றிட்டு இருக்கு. அந்த ஆன்மாவை அந்த ஆன்மாட்ட நான் சொன்னேன், மகனே, நீ உனது தாய்க்கு கனவுல போய் உனது கண்ணீரால தான் எனக்கு வந்து வழி தெரியல, என்னைய வழி அனுப்பி வைமா அப்படின்னு சொல்லு. அது மட்டும் இல்லாமல் அந்த புலிக்கு கூட எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஆபத்து இல்லாமல் விட்டுடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ சொல்லு உன் தாய்கிட்ட. அது ஒன்று தான் சரியான வழி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், அந்த ஆன்மாக்கிட்ட, குழந்தை ஆன்மாக்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை ஆன்மா வந்து மிக உயர்ந்த ஆன்மா. அதனால் நான் கூறியதை உடனே அது புரிஞ்சுக்கிட்டுச்சு. அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பிறவி கூட கூடிய சீக்கிரத்தில் வர இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹனுமன்கிட்ட மாதா சொல்லிட்டு போகிறாங்க மாஸ்டர்ஸ். இவங்க நேராக தனது ஆசிரமத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்த மீண்டும் நாளை பார்க்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.